ஒட்டியை தூக்கிட்டு ஓடுங்க. இந்த பட்டிக்காடு டீம் கிட்ட மோதுனா பட்டணத்தை பொட்டணம் கட்டிடுவோம். சாரா ஸ்ருதி பிச்சு பெடல் எடுத்துட்டீங்க. சிந்து காவடி சிந்து ராகம் புரிய மேடம் எவ்வளவு பெரிய ஒரு சாங் ராகம் புரியவில்லைன்றீங்க. அப்ப ராகம் தெரியாம எப்படி நீங்க பாடுனீங்க? போன வாரம் ஸ்வர்ணலதா அம்மாவோட ரவுண்டு இதில் ரொம்ப சூப்பராகவே நிறைய பேர் பாடியிருந்தா கூட சாரா ஸ்ருதி அண்ட் பிரியங்காலாம் ரொம்ப டல் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படல. ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. அதுக்கு பதிலாக இந்த வாரம் 2 பேருமே பிச்சு உதறிட்டாங்கங்க. இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்காடா பட்டணமா, அதாவது பட்டணம் சார்பில் நம்மளுடைய மனோ அவர்கள் தலைமை தாங்குறாங்க அண்ட் பட்டிக்காடு சார்பில் நம்மளுடைய இமான் அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ஸோ 2 அணியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு கப் வச்சுருக்காங்க. இதில் கிராமத்து பாடல்கள் பாடுறவங்க எல்லாம் பட்டிக்காடை சேர்ந்தவர்கள் அண்ட் பட்டணத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மாடர்னான பாட்டெல்லாம் பாடுறாங்க. இதில் நம்ம சாரா ஸ்ருதி என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, ஊர் விட்டு ஊர் வந்ததுலேருந்து ஸ்வர்க்கமே என்றாலும் அந்த ராகம் அப்படியே பயங்கரமாக இழுத்தாங்க. லாஸ்ட் விட்டதை பிடிக்கணும்ப்பா அப்படின்னு வெறித்தனம் அவங்க வாய்ஸில் தெரிஞ்சுது. வேறு லெவலில் நம்ம சித்ராமா ஆச்சரியப்பட்டு அண்ட் கோல்டன் பஸர் கொடுத்துட்டாங்க. அதை விட பயங்கர சந்திரமுகியாக மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். நிறைய கமெண்ட்ஸ் அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பிரியங்கா லாஸ்ட் வீக் உட்காந்து ஓன்னு அழுதுந்தாங்க. அவங்க ஸ்வர்ணலதாமாவோட பாட்டை நல்லா பாடி இருந்தாங்க. ஆனால் கோல்டன் பஸர் வழங்கப்படலன்ற ஒரே அழுக. இந்த வாரம் விட்டதை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தீயா வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருந்தது அவங்க கெட்டப். இது பிரியங்கா தானா அப்படின்னு 2 தடவை பார்க்க நேரின்றது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க காஸ்டியூமில். அண்ட் நம்மளுடைய பிரியா ஜெர்சன் அவர்களுடைய ஸ்பெஷலான பாட்டு மாற்றான் படத்துலேருந்து கால் முளைத்த பூவே, அந்த பாட்டு பாடுறது எவ்வளோ கஷ்டம், அதை நம்ம பிரியங்கா அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த வயசில் ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. அண்ட் வேறு லெவலில் பாடினோடனே நம்ம சித்ராமாவே வாயை பலந்து பார்த்து அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் சிறப்பு கிடையாது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை முத்து அண்ட் ராமர் 2 பேரும் கலக்குறாங்க. ஜோக் வேறு பயங்கரமாக. அண்ட் சித்ராமாவையே வந்து நம்ம ராமர் கலாச்சிட்ருக்காரு. 400 சிந்து காவடி சிந்துன்னு சொல்லி சித்ராமா பாடுறாங்க. அது ராகம் புரியவில்லைன்னு வரும்ல அந்த லைனில். ராகம் புரியாமல் ஏன் பாடுறீங்கன்னு சொல்லி சித்ராமாவை பிடிச்சி கலாய்க்கிறாரு நம்ம ராமர். அண்ட் அவரை வந்து மனோ அவர்கள் அடிக்கவும் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கு. அண்ட் நஸ்ரீன், காயத்ரி இவங்களாம் செம்ம சூப்பராக பாடுறாங்க. நம்ம நஸ்ரீனுமே வந்து பட்டிக்காடா டீமை தான் சேர்ந்துருக்காங்க. அடி என்னடி ரக்கமாக அந்த சாங் பாடி அசத்திட்டாங்க. அதே மாதிரி காயத்ரி அவர்களும் பார்த்திங்கன்னா அடி பார்த்தேலாம் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த பட்டிக்காடா சைடில் தான் பாடுறாங்க. இவங்க எல்லாருமே கோல்டன் பஸர் வாங்குறாங்க. ஸோ இதை போக போக பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக பட்டிக்காடு டீம் தான் ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொடிகள் நடுறாங்க. 2 டீமுக்கும் 2 கொடி கொடுக்குறாங்க போல். அதிக கொடிகள் யார் பெற்றுக்கோங்களோ அவங்களுக்கு அந்த கப்பு போகும் போல் இருக்குது. ஸோ நம்மளுடைய இமான் சார் தான் வின் பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. பட் எந்த டீம் அப்படின்னு இன்னும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட்டணம் சைடில் பார்த்திங்கன்னா லைனட் இருக்காங்க. லைனட் போன வாரம் நம்மளுடைய ஸ்வர்ணலதாமா பாட்டை பாடி பயங்கரமாக ஸ்வர்ணலதாமாவோட கிஃப்ட்டை வாங்கியிருந்தாங்க. அண்ட் அவங்களும் இந்த வாரம் செம்மையாக பிச்சு உதறி இருக்காங்க. அதே மாதிரி ஆதியா அவங்களும் சூப்பராக பாடுவாங்க. அரபிக் கடலோரம் அந்த சாங் வந்து ஸ்டைலாக பாடி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா காம்போவாக இந்த தடவை சீசனில் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் போட்டி காமெடி பயங்கரமான ஒரு கலக்கலப்போட போக போது எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஃபுல் எபிசோடுக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.